முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவை கேட்ட அடுத்த நொடியே உன்னுடைய துணை உன்னை அழைத்து உன்னை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்று சொல்லுவார் தங்கமே. அவருடைய வாயாலே நீதான் என் உலகம், இனி உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்று நிச்சயம் கூறுவார் தங்கமே. அப்பா என்னுடைய ஆசைகளையும் வேண்டுதல்களையும் கனவுகளையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி வைப்பார் என்ற ஏக்கத்துடன் என்னை பார்த்து ஓசையின்றி உன் உள்ளத்தால் நீ அழுவதை காணும் போதெல்லாம் என் இதயமும் கரைகின்றது செல்லமே. நீ எவ்வளவு உயர்ந்த மேன்மையானவர். காசு பணம் இல்லாமல் போனாலும் பிறரை நேசிக்கும் சுத்தமான மனசு உள்ளவர். உன்னை எப்படி நான் மறப்பேன் செல்லமே? உன் வேண்டுதல்கள் கேட்காமல் எப்படி நான் இருப்பேன்? உன்னை மறந்து வேறு யாருக்கு நான் எப்படி அருள் புரிவேன்? உன் கண்டங்களின் கணக்குகளை கையில் எடுத்து விட்டேன் செல்லமே. இனி உன்னுடைய வழியில் நீ என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அனைத்தையும் நான் நிறைவேற்றி தரப்போகின்றேன். இனி உன்னுடைய வாழ்க்கையே என்னுடைய பொறுப்புதான். உன் துணையை நினைத்து நீ அனுதினமும் வருந்தி கொண்டு இருக்கின்றாய். இனி அவ்வாறு நடக்காது. உன்னுடைய துணை தானாகவே உன்னிடம் வந்து பேசுவார். நீதான் என் உலகம் என்று அவருடைய வாயாலே கூறுவார் தங்கமே. உன் துணையே உன்னை அழைத்து பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்று கூறுவார். மனம் விட்டு பேசினாலே போதும். இங்கு பாதி பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் இருக்கவே இருக்காது தங்கமே. நீதான் பேசுவாய் என்று அவரும், அவர்தான் பேசுவாய் என்று நீங்களும் உங்கள் வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்கிறீர்கள். யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால்தான் உன்னுடைய வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும் செல்லமே. விட்டுக்கொடு, நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். உன்னுடைய துணையே உன்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார். அவர் பேச வருகையில் நிச்சயம் என் பிள்ளையான நீயும் பேசிவிடு தங்கமே. முன்பு நடந்த மனக்கசப்புகளை மனதில் வைத்துக்கொண்டு பேசாமல் இருக்காதே. நீ சீரும் சிறப்புமாக நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய். நான் இருக்கின்றேன் உன்னோடு. யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.